ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்சரோபினா விலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரெண்டிங் நியூஸ் பார்த்தீங்கன்னா இதான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதாவது ஒரு ரிப்பன் 2 கத்திரிக்கோல். அதில் பின்னாடி வந்த கத்திரிக்கோல் பார்த்தீங்கன்னாக்கா வெட்டி விட்டுடுச்சு. முன்னாடி இருந்த கத்திரிக்கோலுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. கத்திரிக்கோலில் ஆரம்ப பிரச்சனை எங்கே போய் முடிஞ்சு பார்த்தீங்களா? இது ஒரு பேசும் பொருளாகிடுச்சு. மக்களுக்காண்டி செய்யக்கூடிய நிறைய சேவைகள் இருக்குது, தேவைகள் இருக்குது. அதை விட்டு போட்டு இந்த கத்திரிக்கோள் ஒரு பிரச்சனையாக கொண்டாந்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி அரசியல் களத்தில் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. ஏங்க, எந்த கத்திரிக்கோளை விட்டாலும் வெட்டுங்க. இதில் நான் தான் வெட்டுவோம், நீ தான் வெட்டுவோன்னு எதுக்கு போட்டி போடுறாங்க? இவங்க இந்த மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு அடித்து விட்டுக்கிறது தான் இவங்களுக்கு இத்தனை லட்சம் பேர் நம்ம எல்லாம் ஓட்டு போட்டு இவங்களை அரசியல் களத்தில் இறக்கி விட்டோமா? கொஞ்சமாவது யோசிக்கிறோமா? நாம் அரசியல் களத்தில் இறங்கி இவங்க என்ன சாதிச்சிட்டாங்க? ஒருத்தவங்க மேயர், இன்னொருத்தவங்க எம்எல்ஏ, ஒருத்தவங்க திமுக, இன்னொருத்தவங்க தாவேகா. இங்கே திமுக தாவேகா பற்றி நான் பேச விரும்பலைங்க. ஏங்க பாருங்கள், இது என்னது அவங்க வீட்டு கிரகப்பிரவேசமா? இல்லை அவங்க வீட்டில் ஏதோ சாஸ்திர சம்பிரதாயம் நடக்குதா? ஏதோ சடங்கு நடக்குதா? இது ஒரு அரசு சார்ந்த ஒரு நிகழ்ச்சி. அரசு சார்ந்த நிகழ்ச்சியில் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை தாங்க இருக்குது. திமுகவில் என்ன சொல்கிறாங்க? அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் ஃபஸ்ட்டு பண்ணுங்கிறாங்க. அப்படி போராட்டம் செஞ்சவங்க சாதாரண ஒரு குத்து விளக்கு ஏற்றுற இடத்துல யார் ஏற்றுனா என்ன? அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை ஏன் இல்லாமல் போயிடுச்சு? இங்கே தான் அவங்க புரோட்டோக்காலை பற்றி பேசுகிறாங்களா? இது என்ன பெரிய புரோட்டோக்கால்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் திஸ் protocol at all. These people are not creating any sense over there. They're just leaving a kind of unsecurity for the future generation. இதை பார்க்குற குழந்தைகள் என்ன நினைப்பாங்க? போட்டி பொறாமை இதுதாங்க எல்லா மனசுலேயும் விதைக்கப்படுது. விட்டு கொடுக்குற மனப்பான்மை நம்ம தலைவர்கள்ட்ட இல்லைன்னா அங்கே பாருங்கள், இந்த பிஞ்சு குழந்தைங்கள்லாம் அந்த இடத்துல இருக்குதுங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இத்தனை பேரும் இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கவுங்க வாக்குவாதவங்கள வைக்கிறாங்க. என்ன தான் கூப்பிட்டாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, என்ன கூப்பிட்டாங்கன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இன்னும் ஒருத்தவங்க அடித்து மோதிட்டு விளக்க நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இன்னும் ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. இரண்டாவது நிகழ்வில் கொடுக்கப்ப எனக்கு நிகழ்வில் நீங்கள் ஏன் கொடுக்கல, அதனால் நான் விளக்க வாங்க மாட்டேன். ஏங்க, யார் கொளுத்துனாலும் விளக்கு எறியுங்க. இது என்னங்க இது நடக்கிறது? இது என்னதான்னு தெரியல. ஆனால் இது பார்த்தாக்கா ட்ரெண்டிங் நியூஸ். வாட் இஸ் ட்ரெண்டிங் நியூஸ்? ட்ரெண்டிங் நியூஸ் எவ்வளோ இருக்குதுங்க. கல்வித்துறை எடுத்துங்க, ஸ்கூல் ஆரம்பித்தாச்சு, குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போய்ட்டுருக்குறாங்க. அதை ஒரு பேசும் பொருளாக யாரும் பேசுறதில்ல. இது என்ன பெரிய இஷ்யூ இது? இது ஒரு விவகாரம்னு சொல்லிட்டு இந்த அம்மா பாருங்கள், பான்ஸ் பேபி நல்லா மேக்கப் போட்டுன்னு எல்லா இடத்துலையும் நிற்க வேண்டியது, ஈன்னு இழிக்க வேண்டியது, இழிச்சிட்டு கூட யாராவது நின்னாங்கனாக்கா அப்பா ஆத்தா தாத்தான்னு சொல்லிட்டு தெரிய வேண்டியது. இதுக்கு ஒரு வேலை. என்ன தான் நடக்குதுன்னே தெரில. சரியாக தமிழ் கூட பேச தெரியலையா அந்த அம்மாவுக்கு? அப்படிலாம் கேள்விப்பட்டோம், பார்த்துருக்குறேன் நானும். கொசு வழங்கும் திட்டம் ஆரம்பிச்சுக்கிறோன்னு சொல்லி சொன்னவங்க இவங்க தான். முதல்ல தமிழ்நாட்டில் கொசு வழங்கும் திட்டம் ஆரம்பித்தது இவங்க தான். இதை நம்ம எல்லாருமே பார்த்துருக்குறோம். இப்படி பேச தெரியாதவங்கெல்லாம் தர்திகளாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸில் நீயா நானா போட்டி போட்டுன்னு கிடக்குறாங்க. பேசாமல் இவங்க விஜய் டிவிக்கு போகலாமே. 2 பேரும் சேர்ந்து விஜய் டிவியில் போய்ட்டு நீயா நானான்னு வாக்குவாதம் பண்ணி நல்ல ஒரு பரிசை தட்டிக்கிட்டு போகலாம். இப்போ இவங்க பேசுகிறாங்க, அவங்களோட தரப்பப்பட்டு அவங்களுடைய வாக்குவாதத்தை வைக்கிறாங்க. இங்கே இத்தனை பேர் நிற்கிறாங்க, இத்தனை மக்களையும் எல்லாம் முட்டா பயலுக்குன்னு நினச்சிக்கிட்டு இவங்க இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதில் என்ன இருக்குது எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி என்ன பெரிய நியூஸ் இது? இந்த ஒரு நியூஸை ட்ரெண்டிங் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. என்னை அவமானப்படுத்தணும்னு செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஏங்க, நீங்கள் அவமானப்படலைங்க, நீங்கள் மக்கள் பிரதிநிதி. உங்களை அவமானப்படுத்தினா மக்களை அவமானப்படுத்தின மாதிரி நீங்கள் எதுக்கு அவமானப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிட்டீங்க? இதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா? மக்கள் கேள்வி கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னா நம்ம என்ன வேணாலும் பதிவு செய்யலாம். பார்க்குறவங்க எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். ஒட்டு மொத்தத்தில் மக்களை தான் தர்தியாக ஆக்குறீங்க நீங்கள். பாவம் மக்களுங்க. 3 வேளை சோறு இருந்தால் போதுன்ட்டு எத்தனையோ மக்கள் இன்னமும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு நல்லது செய்யலைனாலும் தயவு செய்து முட்டாளாக்காதீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு வருவீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு பதிவு செய்வீங்க, போயிடுவீங்க. பாருங்கள், டாட்டா காட்டு போகிறீங்க. மக்களே விழிப்பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.